சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன கூலி படம் திரைக்கு வந்த 14 நாட்களிலேயே உலக அளவில் 501 கோடி ரூபாயை வசூல் செய்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு வெளியான இந்திய படங்களில் சாவா, சையாரா ஆகிய பாலிவுட் படங்கள் மட்டுமே 500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருந்தன. அந்த பட்டியலில் 2025இல் 500 கோடி ரூபாய் கிளப்பில் சேர்ந்திருக்கும் முதல் தமிழ் படம் ரஜினிகாந்தின் கூலி. ஏற்கனவே ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான 2.0 மற்றும் ஜெயிலர் ஆகிய படங்கள் அடுத்து கூலியும் 500 கோடிக்கு ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் 500 கோடி ரூபாய் படங்களை கொடுத்த பெருமையை பெற்றிருக்கிறார் ரஜினிகாந்த். 75 வயதிலும் அசராமல் அவர் இந்த சாதனையை செய்திருக்கிறார். வயது எல்லாம் தலைவருக்கு ஒரு விஷயமே இல்லை. ஜெயிலர் 2 படமும் நிச்சயம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலிக்கும் என்று அடித்து சொல்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள். ரஜினிகாந்துடன் சேர்ந்து நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், அமீர் கான் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த படம் நிச்சயம் 500 கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்த்த மாதிரியே நடந்துவிட்டது. தலைவரின் 3வது படம் 500 கோடி கிளப்பில் சேர்ந்துவிட்டது என்று ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி வசூல் சாதனையை ஜெயிலர் 2ஆம் பாகம் மூலம் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் செய்வார் என எதிர்பார்த்து வருகிறார்கள்.